கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தர் நம் பலனும் கீதமுமாய் இருக்கிறார். யாத்ராகமம் 15 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இன்னைக்கு இது நம்ம வாழ்க்கையில அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? கர்த்தாவே, நீங்க தான் என் பலன். நீங்க சொல்லும் போது நம்ம சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் அது மாறி போகும். நிறைவானது வரும்போது குறைவானது மாறி போகும் இல்லையா? நிறைவான தேவன், பூர்ணமுள்ள தகப்பன் நமக்குள்ள வரும்போது நம்ம பலன் அடைவோம். அவர் நம்மளுக்கு கீதமாக இருக்காரு, சந்தோஷம்தான் இருக்குமே வெளியே தவிப்பு இருக்காது. அவர் நம்மளுக்கு ரட்சிப்பாக இருக்காரு. எல்லா காரியங்களையும் விடுதலை. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என் தேவன் ஐயா, நான் உங்களை உயர்த்துவேன்ப்பா, நீர் என் தகப்பனுடைய தேவன். நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீங்க. எப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் துடித்தாங்களோ, இன்னைக்கு நீங்கள் துடிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளுக்கு பலனாய் இருந்து நம்ம காரியங்களை வாய்க்க செய்து நம்மளை சுகப்படுத்துவார், நம்ம தேவையை சந்திப்பார், அற்புதத்தை செய்வார். இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு முடிவுண்டாகட்டும்.